உங்களுக்கு மறைஞ்சு போன ஒரு தலைநகரத்தை பற்றி தெரியுமா? சோழர் காலத்தில் மட்டும் இல்லாமல் பல்லவர் காலத்துலேயும் சிறந்து விளங்கியதான் பழையாறை. தஞ்சாவூருக்கு முன்னாடியே சோழர்களோட தலைநகரமாக விளங்கி இருந்த ஊர். இங்கே சோமநாதர் ஆலயம்னு ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு. முதலாம் ஆதித்த சோழன் காவேரி கரையில் மொத்தம் 108 சிவாலயம் அமைக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த கோவில். சைவ சமய குறவர்கள்னு போற்றப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர்னு 4 பாடிய தலமும் இதுதான். குந்தவை பிராட்டியும் ராஜராஜ சோழனும் இங்கு வந்து தங்கிதான் சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்களாம். அதே மாதிரி இங்க சோழர் காலத்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. கோயிலுக்கு என்னென்ன தானங்கள் கொடுத்தாங்க, திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த கல்வெட்டுலேயே இருக்கும். 1984 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் ஒரு அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்க. இந்த அகழ்வாய்வில் சோழர் காலத்து கட்டடங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், சோழர் கால நாணயங்களும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கோவிலில் ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இவ்வளோ பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பழையாறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.